வணக்கம், வெல்கம் பேக் டு doittamilan சேனல். ஸோ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம சேனலில் வந்து அமேசான் கேஜெட் சீரிஸ் வந்து போட்டுட்டு இருப்போம். அதில் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டாய் கார் வந்து அன்பாக்ஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா மரேனா அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு ஆர்சி கார் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலே வந்து ரிமோட் கிடையாது. இதுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் தான், பட் இதில் ரிமோட் கிடையாது. அதுக்கு பதிலாக நம்மளோட ஃபோன் யூஸ் பண்ணியே இந்த காரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. ஸோ அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்லேயே காரோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொபைல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. ஸோ இந்த சைட் காரோட மாடல் ஆல் டெரெயின் வெஹிக்கல் ACV1 அப்படின்ற ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பேக் சைடில் திருப்பினோன்னா ஸோ இதோட கண்ட்ரோல்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோனில் கண்ட்ரோல் பண்ணணும்னா இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் சைடில் வந்து 4 ஹைலைட் ஆன விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ளூ கலரில் சூப்பரான ஒரு கார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு கூட இருக்குது. நீங்கள் என்னென்ன ஆப் வந்து யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நியூ லிங்க் வந்து இந்த காரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கான USB கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட விசிட்டிங் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து காருக்கு வரலாம். கார் அன்பாக்ஸ் பண்ணி கையில் எடுத்தாச்சு. ஸோ ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்க ஃபீல் வந்து கொடுக்குது. காரோட பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா கார் வந்து ஆன் ஆயிரும். கீழ இருக்க இந்த கோடை ஸ்கேன் பண்ண உடனே மெரேனா அப்படின்ற இவங்களோட அப்ளிகேஷனுக்குள்ள போயிடுது. ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன்ல கனெக்ட் பண்ண உடனே ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி இந்த அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகுது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் டில்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் நீங்க டில்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல இருக்க இந்த ஒரு வீல் வந்து பாத்தீங்கன்னா சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து திரும்புது. இதோட கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவுமே சிம்பிளான ஒரு கண்ட்ரோலா வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்க இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் வந்து எப்படி இருக்குமோ அதே போல இருக்கு. அண்ட் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டில்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க லெஃப்ட் அண்ட் ரைட் போறதுக்கு. டாப்ல இருக்க இந்த மோட் வந்து பாத்தீங்கன்னா பூஸ்ட் மோடு. நீங்க கிளிக் பண்ணாவே வேற லெவல்ல போகுது. அண்ட் அதே போல பிரேக் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதே போல லைட் கண்ட்ரோலுமே இந்த காருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் லைட் ஆன் பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 LED லைட் மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. ஆன் பண்ணிக்கிறது, ஆஃப் பண்ணிக்கிறது. நல்லா இருக்கு அது பாக்குறதுக்கு. அண்ட் பாட்டம்ல ஒரு ஏரியால வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சார்ஜ் நம்ம கார்ல இருக்கு அப்படின்னு காட்டுது. அண்ட் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா அப்படின்னு காட்டுது. அண்ட் டாப்ல வந்து பாத்தீங்கன்னா AB அப்படின்னு சொல்லி 2 பட்டன் கொடுத்திருக்காங்க. ஸோ ஏ கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோலும், இந்த சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் வளைக்கிறது கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க. அண்ட் பிஏ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டில்ட் ஆப்ஷன் வந்து வந்துடும். ஸோ இது மூலியமா உங்க காரை வந்து ஜஸ்ட் உங்க மொபைல் மூலியமாவே இப்படி டில்ட் பண்றது மூலியமா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் லெஃப்ட் அண்ட் ரைட் வளைக்கிறதுக்கு. அண்ட் அதே போல உங்களுக்கு வந்து சார்ஜ் கம்மியா இருந்துச்சுன்னா இங்கேயும் மென்ஷன் பண்ணிடுறாங்க. கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சிம்பிளா கொடுத்திருக்காங்க. எல்லா ஆப்ஷனுமே நம்மளால மொபைலே பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த கார் எவ்வளவு ஸ்பீடு போகுது, இன்னும் என்னென்ன ஃபங்க்ஷன் பூஸ்ட் மோட்லாம் போட்டு எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு டாய் கார் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரேட் ஒரு 15,000 ரூபா இருக்கும். அதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போவோம். இந்த காரோட ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு வந்து நல்லாவே கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை வீட்டுக்குள்ளே மட்டும்தான் ஓட்ட முடியுமா அப்படின்லாம் கிடையாது. நம்ம வெளியில் தார் ரோட்டில் ஓட்டினா கூட நல்லாவே வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதே போல் மேடு பள்ளமாக இருக்க இடத்துல கூட நல்லாவே வந்து ஸ்மூத் ஃபீலிங் தான் வந்து கொடுக்குது. ஏற்றமான இடத்துல எல்லாம் ஏற்றி பார்த்தேன், அந்த அளவுக்கு பவர் பத்தாதனால ஏற முடியல. சின்ன குழந்தைங்க மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளே தான் ஓட்டுவாங்க. அதே போல் ரோட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஓட்டினாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இது போல் டாய் கார் வாங்குறதுக்கு நிறையா பிராண்ட் வந்து நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட வெப்சைட் குள்ள போய் பார்க்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா நிறைய கார்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. அது ரிமோட் கண்ட்ரோலும் இருக்கு. அண்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மொபைலையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி நிறைய கார்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபைனலா இந்த காரை பத்தி சொல்லணும்னா லைட் வெயிட்டா இருக்கு. அண்ட் அதே போல மொபைல் கண்ட்ரோல் கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்மார்ட் ஃபீல் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்பீடும் பார்த்துருப்பீங்க, ஓரளவுக்கு நல்லாவே போச்சு. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2300 ரூபா பிரைஸ் போட்டிருக்காங்க. கிட்ஸுக்கு யாருக்காச்சும் gift கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா இதை ட்ரை பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ப்ராடக்ட்டான லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த கூப்பன் கோட நீங்க வாங்க போற இடத்துல வந்து போட்டீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இந்த கார்ல இருந்து 35% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல வந்து கிடைக்கும். ஸோ இந்த கார் மாதிரி இதை விட சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கார் மாடல்ல நம்ம கையில இன்னொரு காரும் இருக்கு. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் அன்பாக்சிங்ல நம்ம வந்து பார்க்கலாம். இதே போல நிறைய டாய் கேஜெட் அன்பாக்ஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். Bye.